அருகே உள்ள சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த கணவன் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து இளைஞரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பி ஓடிய இருவர். சிசிடிவி காட்சிகளில் பதிவான கொலையாளிகளின் முகம். கணவனின் கொலையில் மனைவிக்கும் தொடர்பு இருந்தது விசாரணையில் அம்பலம். திருமணமான 7 நாட்களில் கணவன் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? நவம்பர் 20ஆம் தேதி பரசராம்பூர் கிராமம் வழியா அனீஸ்ங்கிற இளைஞர் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ முகமூடி அணிஞ்சிட்டு பைக்ல வந்த 2 பேரு அனீஸ் கிட்ட லிப்ட் கேட்டு இருக்காங்க. அடுத்து அனீஸ் சுதாரிக்கிறதுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்த அந்த நபர்கள் அவரை கண்மூடித்தனமா சுட்டு கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கடுத்து கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்க சுற்றுவட்டார ஏரியாவில் உள்ள மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணிருக்காங்க போலீஸ். அப்போ பைக்ல வந்த 2 பேரு அனீஸை சுட்டு கொன்னுட்டு தப்பிச்சு போன காட்சி பதிவாகி இருந்துச்சு. உடனே அந்த பைக் நம்பரை ஆய்வு பண்ண போலீஸ் அதை வச்சு கொலையாளிகளை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுபடி ரிங்க்குங்கிற நபரோட வீட்டுக்கு போன போலீஸ் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. பீகார்ல உள்ள பரசராம்பூர் பகுதியை சேர்ந்த ரக்ஷானாவும் இளைஞர் ரிங்குவும் ரொம்ப நாளா உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒன்னா பார்க், பீச், ஹோட்டல்ல எல்லா இடங்களையும் ஊர் சுத்திட்டு இருந்தாங்க. இதுக்கடையில இவங்களோட காதல் விவகாரம் காதலி ரக்ஷானாவோட வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கடும் கோபமான ரக்ஷானாவோட பெற்றோர், நம்ம குடும்பத்துக்கு லவ் எல்லாம் செட் ஆகாது, நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டன்னா நம்ம சொந்தக்காரங்களே நம்மள மதிக்க மாட்டாங்க, நாங்க 2 பேரும் வெளியில தலை காட்டவே முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு ரக்ஷானா, ரிங்கு ரொம்ப நல்ல பையன், அவன் என்ன நல்லா பார்த்துப்பான்னு, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது ரிங்கு கூடத்தான்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. ஆனா ரக்ஷானாவோட பெற்றோர், நீ மட்டும் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நாங்க உயிரோடையே இருக்க மாட்டோம்னு சொல்லி அழுதுகிட்டே மகளோட காலில் விழுந்து காதலை கைவிட சொல்லி கதறி இருக்காங்க. இதை கேட்டு மனம் நொந்து போன ரக்ஷனா எந்த ஒரு முடிவையும் எடுக்காம வீட்டுல சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபடி அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே ரக்ஷானாவுக்கு அனீஸ்ங்கிற இளைஞர் கூட கல்யாணமாகி இருக்கு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ரிங்கு கூட தொடர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க ரக்ஷானா. மனைவி வேற ஒரு இளைஞர் கூட உறவுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அனீஸ் தன்னோட மனைவி கிட்ட பிரச்சனை பண்ணி இருக்காரு. நீ லவ் பண்ண விஷயத்த எதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லல, நம்ம 2 பேருக்கும் இப்ப கல்யாணம் ஆகிருச்சு, இனிமே ரிங்கு கூட பேசுறத நிறுத்திக்கோ, அப்படி இல்லைன்னா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. அதுக்கு ரக்ஷானா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அடுத்து கணவன் வீட்டுல இல்லாத நேரத்துல தன்னோட காதலர் ரிங்குக்கு போன் பண்ண ரக்ஷனா, நம்ம லவ் மேட்டர் அனீஸுக்கு தெரிஞ்சிருச்சு, நேத்து நைட்டு அவன் என்ன சரமாரியா அடிச்சுட்டான்னு சொல்லி இருக்காங்க. இதனால கோபத்தோட உச்சத்துக்கே போன ரிங்கு, நீ கவலைப்படாத, உன்னை அடிச்ச அனீஸை நான் சும்மா விட மாட்டேன், அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு நிம்மதியா வாழலாம்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு ரக்ஷானாவும் ஓகே சொல்ல சிறுவன் ஒருத்தனை கூட சேர்த்துக்கிட்டு கொலைக்கு திட்டம் போட்டு இருக்காரு ரிங்கு. சம்பவத்தன்னைக்கு அனீஸ் தன்னோட வீட்டு பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க பைக்ல வந்த ரிங்குவும் அந்த சிறுவனும் அனீஸ் கிட்ட லிப்ட் கேட்கிற மாதிரி பேச்சு கொடுத்திருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அனீஸை சரமாரியா சுட்டு கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இளைஞர் ரிங்குவையும் ரக்ஷானாவையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.